வணக்கம். நான் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொல்லிமலை போகலாமான்ட்டு அப்படியே போகிறேங்க. போகும்போது பார்த்திங்கன்னா வேலுக்குறிச்சி அவுட்ரு பைபாஸ் வருது. அந்த அவுட்ரு பைபாஸில் வேலவன் சிக்கன் சென்டருங்கிற இடத்துல வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அப்படியே வாத்து இருக்குது, ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே வாங்கிட்டு இட்லி வாங்கிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது போகிறோமேனாக்கா இந்த கடையை யூஸ் பண்ணிக்கோங்க. கூட இட்லியும் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. பார்சல் வாங்கி கட்டிக்கிறோம். கோழி வாத்து வறுவல் பாருங்கள், 100 கிராம் 60 ரூபா. அப்புறம் வாத்து கிரேவி வாங்கியாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். அப்படியே போகிற வழியில் நொங்கு இருந்ததா, நொங்கு அப்படியே விலைக்கு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு வந்தோம். அதோ பாருங்கள், நேராக போனால் வேலுக்குறிச்சி, இடது பக்கம் போனால் ராசிபுரம் 13 கிலோமீட்ரு. சரி, இருந்து வெயிலுக்கு நொங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காரவள்ளி சந்தைக்குள்ளார மலை வாழை இந்த வாழைப்பழத்து பேரு சுந்தரியம். அக்கா, இது என்னது? இங்கே விளையிறதா? இது மாங்காய், புளி, தொண்டைக்காய், இஞ்சி இங்கே விளையுதா? ஆமாங்க, அருமை, சூப்பர். இந்த 2 days கேவா இல்லை என்ன? இல்லை, நாளைக்கு கிளம்பிடுவேன். ஒரு நாள் இல்லை, ஒர்க் பண்ணுறீங்களா? ஒர்க் பண்ணுறேன். ஒர்க்கும் கூட. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த டுகாட்டி இந்த பைக் வந்துட்டு அவர் சொன்னார் 40 லட்ச ரூபான்னு சொன்னார். நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அவர் அது வாங்கணுங்கிறது ஒரு ஆசை, எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு கொஞ்சம் என்னுடைய சூழ்நிலை, நான் வந்துட்டு ஃபைனான்ஸ்லாம் பண்ணி கொஞ்சம் தோத்துட்டேன். திருப்பி போய் நான் உனக்கிட்டலாம் யார்கிட்டயா நான் ஃபைனான்ஸ் கொடுத்தவங்ககிட்டலாம் கேட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்றானுங்க. அவனுங்களை பார்க்குறதுக்கே எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது. அவனுங்க பேசுகிறது, அவனுங்க நம்மக்கிட்ட அனாவசியமாக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கான். நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஒரு தொழிலாக செஞ்சேன். அதனால் நான் தற்சமயம் வந்துட்டு ஒரு 8 இயர்ஸாக நான் எதுவுமே பண்ண முடியாமல் எல்லாம் ஒரு சில தோல்விகள்னால அப்படி இருக்கிறேன். ஆனால் இதை வந்துட்டு ஒரு சிலர்லாம் எங்கள் ஃபேமிலியிலே பார்த்திங்கன்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்களை பிரிவினையை தூண்டி விட்டுட்ருக்காங்க. எதுக்குன்னாக்கா ஊடு 2 பட்டால் தானே சில கூத்தாடிங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம், அந்தமாரி பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ரைட்டு, அது வேறு விஷயமா. அப்புறம் இந்த கார் ஓட்டுறதை பற்றி நான் சொல்கிறேன் சில விஷயம். எப்பயுமே இந்த கார்லாம் 100, 120 கூட போகலாம், 70லேயும் போகலாம், 80லேயும் போகலாம். அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 கீர் மாத்திரம் வரைக்கும் தாங்க அந்த புல் பண்ணி அழுத்தணும். அதுக்கு மேலே ப்ளைனில் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஆக்சலரேட்டரை சும்மா அப்படியே காலை அப்படியே லேசாக அப்படியே டச் பண்ணி எடுத்தால் போதும், அந்த இன்ஜின் அந்த த்ராட்டில் ஸ்பீட்லேயே அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கும். மைலேஜ் நல்லா வரும். நேற்று கூட ஒரு அண்ணா வண்டியை நான் ஓட்டிகிட்டு போனேன். அவர் 18.9 ஆட்டோமேட்டிக் வருது, நல்ல மைலேஜ், நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். கார் ஓட்டுறது வந்துட்டு நான் பெரிய ஹீரோத்தனத்தை காட்டணுன்னு இன்னும் ஓட்ட தேவையில்லைங்க. அதுக்கு ஹீரோத்தனத்தை காட்டணுன்னா நம்ம ட்ராக்கில் போய் ஓட்டணும். வந்துட்டு நம்ம காரை ஓட்டுறதுனாக்கா நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி
மைலேஜும் வரணும், அந்த கார் பத்திரமாவும் இருக்கணும், அப்படி ஓட்டி பார்க்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி கார் ஓட்டுன்னா, ஒரு கழுகு இருக்குன்னா கீழிருந்து ரொம்ப ஹைட்டு போகும், அது மேலே போகும்போது அந்த ரக்கப்பட்டையை அப்படியே அழுத்தி புல் பண்ணி அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மேலே டாப்புக்கு போயிருங்க. டாப்புக்கு போனோன்னா அது அப்படியே அந்த ரக்கப்பட்டையை விரிச்சிக்கிட்டு ப்ளைனாக மூவிங்கில் இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் 2 டைம் சிறகு அடிக்கும். அதுமாரி தான் காரும் ஒரு லெவல் வரைக்கும் போய் அதனுடைய அந்த ஸ்பீடு நம்மளுக்கே ஒரு லெவல் தெரியும். அது வரைக்கும் தாங்க நம்ம அந்த ஆக்சிலேட்டரை புல் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே புல் பண்ணவே தேவையில்லை. வேஸ்ட்டாக புல் பண்ணால் மைலேஜ் தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் அப்படியே ஒரு லெவலாக அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா போதும், மைலேஜும் வரும், இன்ஜினுக்கும் அனத்தம் கிடையாதுங்க. அதேமாரி தாங்க வாழ்க்கை. நம்மளுக்கு போதுங்கிற அளவுக்கு இருந்தால் போதுங்க. அடுத்தவன், அடுத்த வீட்டுக்காரன், அந்த சொந்தக்காரன், இந்த சொந்தக்காரன் அவளை வச்சுருக்கிறான், அவனை பிடிக்கணும், இவனை பிடிக்கணும், அவனை விட நம்ம பன்மடங்கு சம்பாதிக்கணும்னு முக்கிட்டு சம்பாதிக்கக்கூடாது. நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நம்மளது பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாம் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு சம்பாதிக்கணும். ஐயோ அவன் பார் அந்த கார் வாங்கிட்டான், இவன் பார் இந்த கார் வாங்கிட்டான், வீட்டில் 5 கார் நிறுத்திருக்கான், 4 கார் நிறுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதுனீங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிருங்க. ஏன்னா 4 கார் 5 கார் வச்சுருக்கிறவனுடைய லெவல்லாம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலே நீங்கள் வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி வேணாக்கா நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அடுத்தவனை திட்டலாம், பிடிக்கலாம். ஆனால் ஜெயிச்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு கூண்டுக்குள்ளார இருக்கிற ஒரு கிளி மாரி தான். சுதந்திரமாக எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரிலாம் பல விஷயம் இருக்குது. அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறது வந்து நினச்சிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு வந்துட்டு என்ன யார் அப்படின்னு நல்லா திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்கீங்க. போதிய அளவுக்கு இருந்தாலும் யாரும் அதை வந்து அனுபவிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் பார்த்து வாழ்க்கையில் நடங்க. நான் கொல்லிமலை வந்தேன், இப்போ நான் கீழே இறங்க தொடங்கிட்டேன். நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஓட்டுறது சிரமம். பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போ வந்தாலும் இந்த இடத்துல வீடியோ எடுப்பேன். நிறையா பேர் என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, ஊருக்குள்ளாரே இருந்துக்கிட்டு பணம் பணம் பணம், நான் 4 பிளாட் வாங்கிட்டேன், அங்கே நான் 10 ஏக்கரா வச்சுருக்கிறேன், இங்கே 10 ஏக்கரா வச்சுருக்கிறேன், நான் அங்கே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் 5 இருக்குது, இங்கே இது இருக்குது. இதே தான் வாழ்க்கையில் பிளாட்டு பிளாட்டு பிளாட்டுன்ட்டு சாகும்போது எவனுமே தூக்கிட்டு போக மாட்டான். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க, ஒரு சில பணக்காரனுங்க எல்லாத்தையும் மதிப்பானுங்க, ஒரு சில பணக்காரன் எவனையும் மதிக்க மாட்டான். என்கிட்ட என் வீட்டில் இருக்கிற பணம் தான் பெருசு அப்படிம்பானுங்க. ஆனால் உலகத்தில் சுடுகாடு இருக்குது பார்த்தீங்களா, சுடுகாடு. இது வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ஊரில், ஃபார் தி எக்ஸாம்பிள் எங்கள் ஊரில் ஒரு சுடுகாடு இருக்குன்னா அது எங்கள் ஊரில் இருக்கிறவங்க இறந்தவங்களுக்கு மட்டும்தான் அது எல்லாம் பொருந்தும். இதில் வந்து ஜாதி மதம் இல்லாமல் எல்லாத்தையும் அந்த சுடுகாட்டில் தான் கொண்டு வந்து எரிக்கிறாங்க. இதில் வந்து பணக்காரன் ஏழை அப்படி இப்படின்லாம் இல்லை, எல்லாம் கொண்டு வந்து உள்ற விட்டு கற்பூரம் மற்ற வச்சா உள்ற, நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்க அல்லது சாயந்தரம் வாங்க, அந்த வந்துட்டு அஸ்தி வாங்கிக்கலான்னு தான் சொல்லுவாங்க. இவரது வந்து தங்க பஸ்பமாக வந்துட்டு வரும், இவரது வெள்ளியாக வரும், இவரது பித்தாளையாக வரும்லாம் எதுவும் வர்றதில்ல. செத்து போயிட்டோமா சாம்பல் தான் வரும், அப்புறம் பேர் ஒட்டிடுவானுங்க. அப்புறம் நீ போய் கங்கையில் கரைச்சாலும் சரி, நயாகராவில் கரைச்சாலும் சரி, அது அவனுடைய வசதிக்காக. ஆனால் அதுங்காட்டியும் ஒரு சிலர் ஆடுறானுங்க பாரு. இன்னும் ஒன்று தாங்க இல்லை, சுடுகாட்டில் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ்னு எதுவுமே கிடையாதுங்க. அதுலேயும் இன்னும் இந்த பிரிவினை வந்து ஏபிசி, எவ்வளோ பணத்துக்கு மேலே இருந்தால் இவனை இந்த சுடுகாடு, எவ்வளோவுக்கு மேலே இருந்தால் இந்த சுடுகாடுன்னு எதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டம் தலைகீழாக ஆடுவானுங்க. அவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட நல்லா ஹாப்பியாக தான் இருக்கிறான். ஒரு சிலருக்கு 2 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் அவனுக்கு விடிய மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவன்லாம் எதுக்கு எங்கேயும் போகிறதில்ல வர்றதில்ல, எவ்வளோ தான் வாழ்க்கையில் இருக்கானுங்க பாருங்கள். இவங்கெல்லாம் பாருங்கள், அவர் வந்துட்டு ஒரு சீனியர் சிட்டிசன் ஓப்பனில் நின்றுட்டு பேர குழந்தைய வாட்டிருக்கு, அவனை கூட என்ஜாய் பண்ணிட்டு வராரு. அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா வந்துட்டு எவ்வளோ சம்பாரித்து வச்ச, ஏது என்ன, எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் ஒரு சிலர் இருக்காங்க, அடுத்தவங்கள நோண்டி விட்டு ஏற்றி விட்றது. இப்படியும் சில ஜனங்கள் இருக்கானுங்க. அவன்லாம் என்ன பண்ணுவானுங்க தெரியுங்களா, பொழுதுனிக்கு கோயில், ஊரில் இருக்க கோயிலுக்கு பூரா இழுத்துக்கிட்டு போகிறது. ஓரளவுக்கு தாங்க கோயில், அதுக்கு மேலே அதெல்லாம் வந்துட்டு சும்மாங்க. ரைட், ஓகே, அடுத்ததில் பார்ப்போம். குரங்குக்கு ஒருத்தர் ஃபீட் பண்ணாங்க, அதனால் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. நானும் சொல்கிறேங்க,
இதெல்லாம் வந்து காட்டு விலங்குகள். இதை வந்துட்டு சோம்பேறி ஆக்குறீங்க நிறைய பேர். ஏன்னா அது இயற்கையான விலங்கு. இதுக்கு நீங்கள் இப்படி ஃபீட் பண்ணும்போது சப்போஸ் ரோடு பக்கம் அங்கேருந்து இப்படி கிராஸ் ஆகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிடும். நான் பல இடத்துல சொல்கிறேன், குரங்குக்கு உணவு போடுறது சட்டப்படி குற்றம். இதே நீங்கள் வந்துட்டு சத்தியமங்கலம் திம்மம் ஃபாரஸ்ட்டில் புலி கூட பசிக்குதான், போய் கறி போட்டுவாங்க, உங்களை வாழ்த்தோம். கொரோனா சமயத்தில் இதேமாரி தான் வந்துட்டு யாரையும் அனுமதிக்காமல் இருந்தாங்க. அப்போ யார் உணவு போட்டாங்க? அது என்ன பண்ணும், அந்த பாலிதீன் பேப்பர்லாம் தின்னுப்படும். நம்மளே வந்துட்டு இந்த விலங்குகளை பூரா சோம்பேறி ஆகிறோம். இதெல்லாம் இயற்கை விலங்குகள், தயவு செஞ்சு போடாதீங்க. நாமக்கல் டு ராசிபுரம் பைபாஸில் இது இப்போ சேந்தமங்கலம் அந்தாண்டிருந்து ஒரு கட் இருக்குங்க. அதாவது நாமக்கல்லிருந்து வந்தீங்கன்னாக்கா பைபாஸில் வரும்போதே முன்னாடி ஒரு கட் இருக்குது. ராசிபுரத்துக்கு 25 கிலோமீட்டர். இதிலிருந்தும் கொல்லிமலை போகலாம் பாருங்கள். அதான் இன்றைக்கி எல்லாம் மேகமூட்டமாக இருக்குது கொல்லிமலையில். காலையிலிருந்து வெயில் ஊம வெயிலாக இருக்குது. இந்த கார் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸு. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி காரு, ஏசி இருக்க காரில் வச்சுருக்கவங்க போகிறான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடி இறக்கி விட்டுட்டு ஓட்டுவீங்க, ஏசி போடாமல். மைலேஜ் வரன்ட்டு 1 லிட்டருக்கு 2 கிலோமீட்டர் வரும், 3 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஏசி கூட ஆன் பண்ணாமல் போவீங்க. என்னுடைய கருத்து, நீங்கள் கண்ணாடி புறம் ஓப்பன் பண்ணி விட்டு போகும்போது அந்த ஏர் உள் பக்கமாக பூந்து அந்த ஸ்பீடை கொஞ்சம் குறைக்க தான் செய்யும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய கை ஒரு 4-5 கை தடுத்துக்கிட்டு போகிற மாரி அதனுடைய ஃபோர்ஸே குறையும். இது இல்லாமல் ரோட்டில் நிறையா புழுதி வண்டிக்குள்ளார அப்படியே ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் புது வண்டியாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளார அந்த அழுக்கு ஏறிக்கும். மறுபடியும் பிற்பாடு நீங்கள் ஏதாவது ஏசி போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏசியினுடைய ஃபில்டரில் பூரா போய் அந்த அழுக்கு பூரா சேர்ந்துக்கும். அதனால் ஏசி கார் வச்சுருக்கவங்களாம் ஏசி இல்லாமல் போகிறது பெஸ்ட்டு. அதேமாரி ஹில்ஸ் ஏறும்போது, மேலே ஏறும்போது வேணாக்கா ஏசி போடாமல் கூட போகலாம். அந்த இயற்கையான அந்த காற்று, அந்த இயற்கையினுடைய அந்த வாசம், அந்த குருவிகளோட சத்தத்தைலாம் கேட்கணும், அந்த வண்டுகளோடைய சத்தத்தை கேட்கணுன்னா கண்ணாடி இறக்கி விட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரிட்டன் வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே இனிமையான அந்த இசைகளையெல்லாம் கேட்கணுன்னாக்கா கண்ணாடி ஏற்றி விட்டுக்கிட்டு வரலாம், இறக்கி விட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா கீழே இறங்கும்போது கண்ணாடி இறக்கி விட்டு ஏசி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் வண்டி இழுத்து பிடிச்ச மாதிரி வரும். ப்ளஸ் வந்துட்டு அந்த ப்ரெஷர் மாறாது. வாமிட் வர்றவங்களுக்கெல்லாம் வாமிட் சென்சேஷன்லாம் வராதுங்க. அப்புறம் ஹில்ஸ் ஏறும்போது பார்த்திங்கன்னா 2 வீலர் 4 வீலர் எதில் போனாலும் காதில் வந்துட்டு இங்கேருந்து போகும்போதே ஒரு காட்டன் 2 பக்கமும் அடைச்சிக்கிட்டு மேலே போயிட்டு கீழே வர வரைக்குமே நீங்கள் காட்டன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாமிட்டே வராதுங்க. இப்போ பாருங்கள், நான் போய்கிட்டு இருக்கேன், எதுப்பால் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் நைனா மலைன்னு பேர். பாருங்கள், ரோடு போட்டிருக்காங்க. இன்றைக்கி என்னமோ பனி மூட்டமாக இருக்குது, அதனால் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சி போது சரியாக தெரியல. என் கண்ணுக்கு நேராக தெரியுது, ஆனால் உங்களுக்கு வீடியோவில் எந்தளவுக்கு தெரியும்னு தெரியல. இந்த மேலே இருக்க நைனாமலை கோயில் வந்து பெருமாள் சாமிக்கு சம்மந்தப்பட்டது. புரட்டாசி மாதம் வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு எல்லாம் சனிக்கிழமை சாமி கும்பிட்டு கோயில் மேலே வெடிகளை 3 மணிக்கு கோயில் மேலே ஏறுவாங்க. பாருங்கள், இப்போ இடது பக்கம் போனால் சேந்தமங்கலம். நான் இப்போ பைபாஸில் போகிறேன். இதுக்கு அடுத்தது காலப்பநாய்க்கம்பட்டியிலிருந்து ராசிபுரத்துலேருந்து வரவங்களுக்கு அது பக்கம் கொல்லிமலை போகிறதுக்கு இதாங்க. 2 வீலரில் 4 வீலரில் போகிறவங்க காதில் பஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தலை சுத்தல், வாந்தி, இந்த தொந்தரவு இருக்காது. காதெல்லாம் நல்லாவே கேட்குங்க. பின்னாடி வர வண்டி காது கேட்குமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிறீங்க. அதெல்லாம் நல்லாவே கேட்கும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த ப்ரெஷர் மாறாமல் அந்த பட்ஸு பஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடைச்சிக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து வாமிட் வராது.
எப்படி ராட்டினதூரியில் மேலே ஏறும்போது உங்களுக்கு எப்படி இந்த வாமிட் சென்சேஷன் ஆகுது, ஒரு சிலருக்கு ஒத்துக்காதவங்களுக்கெல்லாம் வாமிட் வந்துடும். அதேமாரி கான்செப்ட் தாங்க. நான்லாம் ராட்டினதூரியில் ஒரு 4 ரவுண்டு அடிச்சுருந்தாக்கா அவ்வளோதான், வாமிட் ஆகிடும். அதனால் வந்துட்டு காதில் பஞ்சு வச்சுக்கோங்க. இதாங்க ஹில்ஸில் போகும்போது இது ஒரு இது. அப்புறம் வந்துட்டு ஹில்ஸில் வந்துட்டு கொல்லிமலையில் வந்துட்டு இப்போ வனவிலங்குகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப எதுவுமே கிடையாது. குரங்கு மட்டும்தான் இருக்குது, அப்புறம் பாம்புலாம் இருக்குது. நான் ஒரு நாள் கூட பாம்பு என் கண்ணில் தென்பட்டதில்லை. அந்த வனத்துறை அதிகாரிகள்லாம் அவங்களுடைய கடமையை செவ்வனை செய்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்த மது பிரியர்கள்லாம் மது குடிக்கிறீங்க, அது பாட்டெல்லாம் கண்ட இடத்துல போட்டுறீங்க. அதனால் இந்த குரங்குகளுக்கு மாசு கட்டுப்பாடெல்லாம் ஏற்படுது. அதனால் தயவு செஞ்சுட்டு அப்படி சாப்பிட்றவங்க வீட்டுக்கு தெரியாமல் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாட்டில் திருப்பி எடுத்துகிட்டு வந்து காரவள்ளி அடிவாளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குப்பை தொட்டி இருக்குது, அங்கே கொண்டு வந்து போட்டுருங்க. நான் ஒருத்தன் போட்டு தான் அங்கே வந்துட்டு சேவை செஞ்சு தான் அங்கே நிற்குதா அப்படிங்கிற விட்டு நிறைய பேர்த்துக்கு அதை அப்படியே தூக்கி போடுவீங்க. அப்படி போடாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு தான் ஒரு சிறு துளி தான் பெருவெள்ளம். ஒவ்வொருத்தருமே இப்படி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே போய் பாருங்கள், நிறைய இடத்துல எல்லாம் குப்பை நிறைய சேர்ந்துருக்குது. சேர்த்தாதீங்க. அப்படி எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்கவுங்க பொது கழிப்பிடத்தில் போகும்போது நாம் போகிறதுக்கு முன்னாடி நீட்டாக இருக்கணும், ஆனால் நாம் போயிட்டு வந்து பிற்பாடு அதுக்கு தண்ணி ஊற்றணுங்கிற அந்த அக்கறை இல்லை. முகம் சுளிக்கிறது, அடுத்தது எதாவது அசிங்கமாக இருந்தால் ஏன் ஒவ்வொருத்தருமே இப்படி நீட்டாக இருந்தால் என்ன? இது கொஞ்சம் படிப்பு இல்லாதவங்க, அந்த பப்ளிக் டாய்லெட்டெல்லாம் யூஸ் பண்ணாதவங்க, அந்த காலத்து மனுஷங்களுக்கெல்லாம் தான் விவரம் தெரியாது. விவரம் தெரிஞ்சவங்களுமே அப்படி செஞ்சாக்கா எப்படி தான் வந்துட்டு ஒரு சுகாதாரத்தை நம்ம பேணி காப்பது? ஒருத்தர் தான் நம்ம இதாக இருக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் நல்லா சுத்தபத்தமாக இருந்துக்குவாங்க. தேங்க்யூ. ராசிபுரத்துலேருந்து வர்றவங்களுக்கு அதோ அந்த லைட் டவர் இருக்குல்ல, அது வழியாக போகணுங்க. கொல்லிமலை இது. அங்கேருந்து ராசிபுரத்துலேருந்து வரும்போது இதுதான் ஜங்ஷன் பாயிண்ட்டு. நாமக்கல்லேருந்து வரவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஜங்ஷன் பாயிண்ட்டுங்க. 2 வழியில் உள்ற போகலாம். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வயலில் கிட்டத்தட்ட ஒரு 15 மைல் இருந்தது. இதேமாரி ஓடுது. இந்த வாழைக்காட்டுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 10-15 மைல் போயிடுச்சுங்க. அடுத்த மைல் ஒன்று ரெடியாக. பழனியில் மட்டும்தான் நான் மயிலை பார்த்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மயில் வந்துட்டு சாதாரணமாக ஒரு அதிசய விலங்க இல்லாமல், அதிசய விலங்குன்னா பறவை, ஒரு நார்மல் பறவை ஆயிடுச்சு. ஆனால் நம்ம தேசிய பறவை மயில்.